Assalamu alaikum and hi friends, welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு ரெசிபி வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு என்ன ரெசிபி அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முந்தி கருப்பட்டி போட்டு ஒரு வட்டலப்பம் ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்போ அதில் நான் கேட்டு இந்த சீனி போட்டு செய்கிற வட்டலப்பம் ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கண்டு. அப்போ நிறைய பேர் இந்த சீனி போட்டு வட்டலப்பம் எப்படி செய்கிற அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்போ அதுக்காக வேண்டி இன்றைக்கி சீனி போட்டு பர்ஃபெக்டாக ஒரு வட்டலப்பம் எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்க முந்தி கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிட்டக்கிற பெல் அடையாளத்தை அழுத்தி அதில் ஆல் அப்படின்ற அந்த ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. முதலாவதே வட்டலப்பம் செய்ய முந்தி நான் 3 ஏலக்காய் ஒரு சின்ன கருவேப்பட்டை துண்டை இப்படி நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் கிறிஸ்பியாக வர வரைக்கும் வறுத்து இடித்து வச்சுக்க போகிறேன். வட்டலப்பம் செய்ய முன்னுக்கு நீங்கள் ஒரு முட்டையுமே முதலாவது ஒரு குட்டி பவுலில் போட்டு பாருங்கள், பழுதாகாத நல்ல முட்டையா அப்படின்ட்டு. அப்போ நல்ல முட்டையாக இருந்தால் உங்களுக்கு பெரிய பவுலில் சேர்த்துக்கலும். அதுக்கு முந்தி இந்த முட்டையில் வைக்கிற அந்த வெள்ளை கலர் ஆகிக்கிற பிலாலை எடுத்துடணும். அப்போ பெருமளவுக்கு உங்களோட வட்டலப்பத்தில் பிலால் வாசம் வராது. இன்றைக்கு மீடியம் சைஸில் 5 நாட்டு முட்டைக்கு தான் நான் இந்த வட்டலப்பம் செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ உங்களோட கையை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஒரு க்ளவுஸ் போட்டுக்கலும். நான் காட்டுற மாதிரி 8 நிமிஷம் இந்த முட்டையை நல்லா அடிச்சுக்கணும். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் அந்த மாதிரி பாவிக்கிறீங்க அப்படின்னா இந்த வட்டலப்பத்தோட டெக்ஸ்டர் அடைஞ்ச மாதிரி வந்துடும், நல்லா பொங்கி வராது. அதை சுட்டி எப்போவுமே நீங்கள் வட்டலப்பம் செய்யக்கல உங்களோட கையை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை விஸ்க் பாவிக்கிறீங்க அப்படின்னா அளவாக விஸ்க் கூட உங்களுக்கு பயன்படுத்திக்கலும். இப்போ 8 நிமிஷம் இப்படி நல்லா அடித்தப்பறம் இதுக்கு தேவையான அளவு சீனி, அதோட அரைக்கப்பளவு நல்லா கட்டி தேங்காய் பால் சேர்க்கணும். நீங்கள் நிறைய இனிப்பு சாப்பிடுவீங்க அப்படின்னா நான் இப்போ 200 கிராம் போட்டேன் அப்படின்னா 250 கிராம் வரைக்கும் உங்களுக்கு போட்டுக்கலும். போட்டு இப்போ இதை 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா அடிச்சுக்கணும். இன்றைக்கு செய்கிற ரெசிபியோட அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் தந்திப்பேன், உங்களுக்கு வேணும்னா பார்த்துக்கலும். முட்டை இப்படி நல்லா அடிப்பட்டப்புறம் இந்த வட்டலப்பத்துக்கு கலர் சேர்க்குறதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சீனியை மேக்ஸிமம் கலர் வர வரைக்கும் கருக்கி எடுத்துக்க போகிறேன். இதுலேருந்து மேக்ஸிமம் கலர் வரக்கலை. இது இப்போ நான் காட்டுற மாதிரி நல்லா நுரையாக அதுலேருந்து புகை வர ஸ்டார்ட் ஆகும். அப்போ அந்த ஸ்டேஜில் ஒரு மேசக்கரண்டி அளவு சுடுதண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டப்புறம் நெருப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ இந்த சீனி பாகு கலர் நல்லா இளம் சூடாக ஆடுற வரைக்கும் அப்படியே வச்சிடணும். சுட சுட ஒரு நாள் முட்டை கலவைகளுக்கு இந்த கலரை சேர்த்துறவானம். இப்போ இந்த சீனி பாகு கலர் நல்லா இளம் சூடாக ஆறினப்புறம் ஏற்கனவே அடித்து வச்சிருந்த முட்டை கலவைகளுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ நான் காட்டுற மாதிரி இந்த கலர் வந்துச்சு அப்படின்னா உங்களோட வட்டலப்பத்தோட அவுட்புட் அழகான கலர் ஆயிக்கும். கடைசியாக இந்த முட்டை கலவையை ஒரு சின்ன கண்ணுள்ள வடி வச்சு வடிச்செடுத்துருங்க. வடித்த பிறகு நாங்கள் ஏற்கனவே இடித்து வச்சிருந்த ஏலக்காய் கருவேப்பட்டை பவுடரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். உங்களுக்கு இப்படி சேர்க்குறது விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் முட்டையை அடிக்கக்கலே சேர்த்துட்டு கடைசியாக அந்த வடியில் வச்சு வடிச்செடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நாங்கள் பிலால் எல்லாம் எடுத்துகிட்டு செய்கிறதால இதுலேருந்து பிலால் வாசம் வராது, இருந்தாலும் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பாத்திரத்தை ஒரு ஃபாயில் பேப்பரால் மூடி, அப்படி இல்லாட்டி ஒரு பிளேட்டால், இந்த பாத்திரத்தை விட கொஞ்சம் பெருசான ஒரு பிளேட்டால் மூடி நீங்கள் அவிக்க பயன்படுத்துகிற எந்த முறையில் வேணுமென்றாலும் 45லேருந்து 1 மணித்தியாலம் வரைக்கும் அளவான நெருப்பு வச்சு அவிச்செடுத்துடணும். அப்போ வட்டலப்பம் நல்லா அவிப்பட்டிக்குது அப்படின்னா ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா அது ஒட்டாமல் க்ளீனாக வெளியே வரணும். அப்போ உங்களோட வட்டலாப்பம் பர்ஃபெக்டாக வெந்திக்குதுன்ற அர்த்தம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும்.
அடைஞ்ச மாதிரி இல்லாமல் நொர நொர மாதிரி நல்லா பொங்கி பர்ஃபெக்டாக வெந்திக்குது. அப்போ நீங்கள் நினைக்கலையெல்லாம் இந்த வட்டலப்பம் ரெசிப்பியை வீட்டில் உங்களுக்கு லேசாக செஞ்சு பார்க்கலாம். அப்போ கட்டாயம் முயற்சி செஞ்சு பாருங்கள். அளவாக சாப்பிடுங்க. அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.